ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கவி வீட்டு சமையலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அன்றைக்கி சண்டே ஈவினிங்கிறதுனால செம்ம கூட்டம். மகிழும் மோனித்தும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கு. நாங்கள் வந்து சரி போர் அடிக்குது மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனா, சென்னையே அப்படி தான் நினச்சிருக்கு போல இருக்குது. சென்னையில் உள்ள எல்லோரும் மாலுக்கு போகிற வழியில் தான் இருந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் போக வேண்டியது 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்திருக்கோம் நின்று. அதே போல் பார்க்கிங் ஸ்லாட்டும் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று அப்புறம் ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பார்க்கிங் கிடச்சிது. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்க்கிங் கிடைக்கலன்னா திரும்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் பார்க்கிங் வந்து கிடச்சிட்டு ஒரு வழியாக காரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓடியாந்தாச்சு. ஸோ சென்னையில் உள்ள மாலில் எல்லாமே வந்து கார் வந்து பார்க்கிங் பண்ணுற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்லைடர் வச்சு மால்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா மால்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா திரும்பி வந்து என்ட்ரன்ஸ் போய் வர்றது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த ஒரு இது வச்சுருப்பாங்க. மகிழ் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான். அவனுக்கு அந்த கலர் லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மால் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போனதுமே விவோவோட ஒரு ஷோரூம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கூட்டங்க. சென்னையில் உள்ள அத்தனை பேரும் அந்த மாலில் தான் இருந்தாங்க. பட் ஆனாலும் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால ரொம்ப ஒன்றும் இதாக தெரியல. ஸோ நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால இன்றைக்கி மொதல் நாள் நைட் வந்து நிறைய ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பன்னி அண்ட் பாண்டா வந்துட்டு எல்லோரையும் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு ஏஞ்சல் நின்னாங்க. இந்த பக்கம் ஒரு ஃபேரி டைல் இருந்தாங்க. ஃபேரி டைல்கிட்ட தான் வந்து மோனித் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எங்களால் வந்து ஃபேரி டைல் பக்கம் போக முடியல. ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் நல்ல ஃபன் பண்ணி குழந்தைங்கள என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. நிறைய குழந்தைங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுபோல் இவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி இந்த ஈவெண்ட்டை வந்து கொஞ்சம் ஃபன்னாக மேஜிக்லாம் பண்ணி, அவங்க மெஜிஷியனாக என்னன்னு தெரியல, மேஜிக்லாம் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அங்கே வந்து அந்த பஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ பஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பஸ்ஸு. மகிழ் வந்து அந்த பன்னியும் அந்த பாண்டாவும் பார்த்து லைட்டாக பயந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. மோஸ்ட்லி வந்து மாலில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராண்டட் ஷோரூம்ஸ் நிறைய இருக்கும். டாப் கிளாஸில் உள்ள பிராண்டட்ஸ் எல்லாமே வந்து எல்லா மால்லையும் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கணுன்னாலாம் வாய்ப்பே இல்லைங்க. இங்கே எடுத்ததும் அந்த ₹1000 ₹1500. ஸோ 50% ஆஃபர் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா அந்த ஒரு ஷர்ட்டோட விலை ₹5000 ₹6000 போட்டிருக்காங்க. அது 50% ₹3000 ஒரு ஷர்ட்டு ஒரு டாப்பு. ஸோ நாங்கள் டக்குன்னு மினிசோக்குள்ளே பூந்தாச்சு. மினிசோக்குள்ளே வந்து கம்மியாக இருக்கும், நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் வாங்கிறதுக்கு அப்படின்னுட்டு. பட் மினிஷோலையும் பார்த்திங்கன்னா விலை வந்து கூட இருந்துச்சு. எனக்கு திருச்சியோட கம்பேர் பண்ணும்போது நிறைய பொருள் இந்த கட்லரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கூட தான், ஒரு ₹100 கூட தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் கேட்டால் சொன்னாங்க, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஈவ், நியூ இயர் ஈவ்லாம் வரும்போது அவங்க வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னுட்டு. ஸோ இந்த தோடு பார்த்திங்கன்னா 400 நல்லா இருந்துச்சு. தோடு கலெக்ஷன்லாம் ஒரு 150 ரேஞ்ச் வச்சுருந்தாங்கன்னா ரீசனபிளான ரேஞ்சு. பட் 400 இதே தோடு மீஷோவில் 150 கிடைக்கிது. அப்புறம் இது போல் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்கிடெக்சர் ஒருத்தவங்க வந்து இதை வடிவமைச்சிருக்காங்களாம். எதையோ ஒன்றுத்த ப்ளேஸ் பண்ணி அதை நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க வந்து அந்த பலி கொடுக்கறத பண்ணி என்னமோ பண்ணியிருக்காங்களாம். இது நிறைய வந்து அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணதை வந்து இவங்க கடனாக வாங்கி இங்கே வச்சுருக்கிறதா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஹோம் சென்டர் போனோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹோம் சென்டரில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்க போனோம். பட் நல்லா இருந்தது. கலெக்ஷன் வைஸ் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருந்தது. பட் ரேட் வைஸ் ரொம்ப அதிகங்க. நான் வந்து ஒரு செராமிக்கில் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பவுல் ஒன்று வாங்கலாம், கண்டெய்னர் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அதுவே பார்த்திங்கன்னா 600 above அப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கே அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் யூனிக்குங்க. ஒரு ப்ராடக்ட்டும் யூனிக். நீங்கள் இந்த ஹோம் சென்டரில் வாங்குறத வேறு எங்கே தேனாலும் வாங்க முடியாதுங்க. அந்த மாதிரி யூனிக்காக வச்சுருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் லெவலில் அப்படி வச்சுருக்காங்க. நல்லா வந்து ஒருத்தவங்க வந்து
பணம் செலவு பண்ணி தான் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹோம் சென்டர் வந்து பெஸ்ட் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். கிச்சனாக இருக்கட்டும், ஒரு ஒரு வாலை வந்து டெக்கர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்து. பட் வீடியோ வந்து இங்கே அலோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் எடுக்க முடியல. என்னால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன் அவங்க வீடியோ அலோ கிடையாதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. இவங்க ப்ராடக்ட்டை வந்து யாராவது வந்து டூப்ளிகேட் பண்ணிவிடுவாங்க, இதை பார்த்து வந்து டூப்ளிகேட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்களான்னு தெரில. இந்த பவுல் பாருங்கள், மேலே இருக்க பவுலே பவுல்னால் அந்த தட்டு மாதிரி இருக்கிறது 199, இந்த டவல் வந்து 499. ஸோ ரேஞ்ச் வந்து ரேட்டோட ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. அதே போல் அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்குங்க. எனக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எப்பயுமே உண்டு. ஸோ அங்கே வீடியோ கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபன் சிட்டி போனோம் மேலே. ஃபன் சிட்டியில் வந்துட்டு அங்கேயும் கூட்டம். ஸோ நார்மலாக இருந்தால் குழந்தைங்கள விளையாட விடலாம். மகிழ் தான் வந்து இந்த லைட்டிங்கு ரோபோட்லாம் பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுமாரி மோனித் வந்து அதுக்கு மேலே மோனித் வந்து ஃபன் சிட்டிக்கு எல்லாத்துலேயும் நல்லா ஜாலியாக பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்களால ரைட் போக முடியல. ஏன்னா ஒரு ரைடுக்குமே வெயிட்டிங் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து ரைடு வந்து போக முடியல. ஸோ அவங்கள அப்படியே ஒன்ஸ் வந்து காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. ஏன் வந்து ஃபன் சிட்டிக்குள்ளே வந்து ஏன் வந்து கேமராஸ் அலோட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. கேமரா அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஎஃப்எக்ஸ் அந்த ரைடெலாம் வந்து நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க. பட் ரொம்ப த்ரில்லாக இல்லை, ஓரளவுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கணும், அவங்களுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதில் தாராளமாக இதில் போகலாம். பட் ஒன்றுத்துக்கும் செம்ம ரேட் போட்டு சாத்தி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி இருந்துச்சு. சரி மோனித்தை விடுவோம், எவ்வளோன்னு விசாரிக்கலான்னா ஒருத்தவங்களுக்கு வந்து 1500 ரேட்டு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ரேட்டு அதிகமாக வச்சுருக்காங்களா, இல்லை எப்பயுமே இவ்வளோ அதிகம் தானா, என்ன கதைன்னு எனக்கு தெரிலங்க. நான் வந்து இப்போ தான் இந்த இதுக்கு வரேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு மால் போயிருக்கேன் நான். ஸோ இங்கே வீடியோ அலோ கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்தாச்சு. அடுத்து மோனித்து எனக்கு எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதாவது போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு போனோம். போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே கேண்டி ஷாப்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லா விதமான கேண்டியும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஆன்டிக்கான உள்ளது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அதுக்கு ஒரு தனியாக கடை வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் ஒரு சூப்பரான கடை வந்துட்டு நான் வந்து ஃபைண்ட் பண்ணேன். அது என்னன்னு சொன்னிங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் கடை. எல்லாமே வந்து அவ்வளோ யூனிக்காக வச்சுருந்தாங்க. எனக்கு இது பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. சரி உள்ளே போய் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஷால்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு நல்லா இருந்துச்சுங்க. கலெக்ஷன் வைஸ் வந்து இங்கே உள்ளதெல்லாம் அவ்வளோ யூனிக்காகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. ஆனால் ரேட் வைஸ் லிட்டில் பிட் ஹையருங்க. பிகாஸ் வந்து இது வந்து மாலில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்க ஒரு கடை. அவங்க ஒரு நாளைக்கு மாலுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரெண்ட் சேல்ரி கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை தான் வைப்பாங்க. ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து காசு பார்க்க மாட்டீங்க. எனக்கு யூனிக்கான இயரிங்ஸு நெக் செட்ஸ்லாம் வேணும்னா தாராளமாக இந்த கடைக்கு வரலாம். 1 கிராம் கோல்டில் ஆரம்பித்து ரோஸ் கோல்டு வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுமாரி சில்வர் ஜுவல்லர்ஸும் இது இங்கே வச்சுருந்தாங்க. சில்வர்ஸ் கோட்டடு கோல்டு கோட்டட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து யூனிக்கான பீசஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு அந்த இது ஏடி ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஏடி ஸ்டோன்ஸில் உள்ள எல்லா இயரிங்ஸில் ஆரம்பித்து ஸ்மாலில் ஆரம்பித்து ஹையர் எண்ட் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ரேட் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியல. வெளியில் வந்து இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இங்கே 1300 இங்கே வந்து விற்கிறாங்க. பட் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ரேஞ்சிலலாம் வந்து இங்கே விலை வந்து போட்டெல்லாம் தாத்தலை. ஓரளவுக்கு ரீசனபிளான தான் ரேட்டு தான். இதெல்லாம் வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸோட காப்பீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. டைமண்ட் ஜுவல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அதோட காப்பீஸு. அப்புறம் ஆன்டிக் ஜுவல்ஸு, ஆன்டிக்கில் வந்து நெத்திச்சூடிஸ். அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக இங்கே ரொம்ப ஒன்று பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு விக்டோரியன் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. விக்டோரியன் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சில்வர்ஸு. ஸோ வெள்ளியில் வந்து பண்ண ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வெள்ளியில் பண்ணி கோல்டு பிளேட்டட் அந்த ஆர்னமெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு ஹிந்தியில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு தெரியுமா, எனக்கு சொல்ல தெரில. ஒரு ஜென்ட்ஸ் வந்து ஒரு கையில் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் கப் எடுத்துகிட்டு ஆடிட்டே வருவார். அவரும் ஒரு நெக்லஸ் போட்டிருப்பார்.
ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொண்ணுங்க தான் நெக்லஸ் போடணும் அப்படின்றதுக்கு வந்து அவர் ஒரு கோட் ஷர்ட் போட்டுட்டு அந்த நெக்லஸ் க்ரீன் கலர் நெக்லஸ் போட்டுட்டு வந்து ஆடிட்டுருப்பாரு. ஸோ அதே மாரி டிட்டோ நெக்லஸ் இங்கே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நைஸ் செயின்ஸு, கீ செயின் அது பேர் என்ன கை செயின்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா நல்லா வச்சுருந்தாங்க. அதே மாரி இயருக்கு வந்துட்டு இந்த மாட்டலு, கொலுசு எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு நல்ல கிராண்ட் வெட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறீங்க. கிராண்ட் வெட்டிங் யாராவது பண்ணுறாங்க. எனக்கு யூனிக்காக ஜுவல்ஸ் வேணும். நான் 20,000 செலவு பண்ணுறேன். ஆனால் அது மாரி யூனிக்காக வேணும்னா தாராளமாக ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கலாம். அந்த ரேஞ்சுக்கு அந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த பாருங்கள் அந்த 3rd ரோவில் ஃபஸ்ட் ஒன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கோல்டு தோத்துரும். ஸோ கோல்டு மாதிரியே பண்ணியிருக்காங்க. டைமண்ட் வந்து இப்போ இப்போ இதையும் டைமண்டையும் வச்சிங்கன்னா அந்த ஷைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஃபைனலாக சாப்பிட போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு வந்து டாக்கோபெல் நான் சாப்பிட்டதே இல்லை. டாக்கோபெல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. ஸோ கேட்டேன். சரி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போயாச்சு. இது வரைக்கும் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து டாக்கோபெல் சாப்பிட்ருக்கீங்கன்ற எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் சாப்பிட்டோம். ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ், டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக வந்து அங்கே ஃபேமஸாக இருக்கிற டாக்கோஸு, அப்புறம் அந்த விராப்பர்ஸு, முக்கியமாக சினமன் ரோல் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோ இல்லைனா விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.